வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு மாநகர முதல்வர் போட்டியில் வெற்றி யாருக்கு? சஜித் தரப்பின் இறுதி நேர கருத்து. ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியின் வன்னி மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம். சீரற்ற காலநிலை. அடுத்த 24 மணி நேரத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. தீவிரமடையும் இஸ்ரேல் ஈரான் தாக்குதல். ஈரான் அரசு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. தமிழர் விடுதலை கூட்டணியுடன் இணைந்து பயணிக்க தமிழரசு கட்சிக்கு ஆனந்த சங்கரி அழைப்பு. தமிழகத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இலங்கை பெண்ணும் அவரது மகனும். செம்மணியில் புதைக்கப்பட்ட உண்மைகள். அப்பாவி தமிழர்களுக்கு மறுக்கப்படும் நீதி. முன்னாள் அமைச்சரின் 3 நிறுவனங்களை ஏலத்தில் விற்க உத்தரவு. அனுர அரசின் அதிரடி. விரைவில் கைது செய்யப்படவுள்ள உதயகமன்பில. தமிழர் தலைநகரில் சங்குடன் இணையுமா தமிழரசு? இன்று எடுக்கப்படவுள்ள இறுதி முடிவு. தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு மாநகர முதல்வராக யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பதை கணிக்க முடியாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் தெரிவித்துள்ளார். சில உறுப்பினர்கள் கடைசி நேரத்தில் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளக்கூடும் என்பதால் இந்த கணிப்பை முன்கூட்டியே கூற முடியாதுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியை 29 உறுப்பினர்கள் நம்பகமானவர்கள். ஆனால் சுயேட்சை குழுக்கள் உட்பட மற்றவர்களிடையே பிரச்சினை இருப்பதாக மரிக்கார் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் 29 உறுப்பினர்கள் நம்பகமானவர்கள். ஆனால் சுயேட்சை குழுக்கள் உட்பட மற்றவர்களிலேயே பிரச்சினை இருப்பதாக மரிக்கார் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியின் வன்னி மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு நடைபெற்றுள்ளது. குறித்த சத்திய பிரமாண நிகழ்வு இன்று கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான காதர் மஸ்தான் தலைமையில் வவுனியா குளமன்காடு பகுதியில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றுள்ளது. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி சார்பாக வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 26 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இதன்போது கலந்து கொண்டு சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். இதில் கட்சியின் முக்கியஸ்தர்கள், ஆதரவாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். புத்தளம் முதல் மன்னார், காங்கேசந்துறை வழியாக முல்லைத்தீவு வரையிலான கடற்கரையோர பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை பிற்பகல் 2:30 மணி வரையில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு சுமார் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் கடற்பரப்புகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மறு அறிவித்தல் வரை கடல்சார் மற்றும் கடற்றொழில் நடவடிக்கைகளில் இந்த பகுதிகளில் ஈடுபட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர் அறிவிப்புகளுக்கு அமைய கடற்றொழில் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் தலைநகர் மீது இஸ்ரேலின் தாக்குதல்கள் நடைபெற்று வரும் நிலையில் மக்கள் தஞ்சமடைய ஈரான் அரசு தனது அடித்தள மெட்ரோ நிலையங்கள், மசூதிகள் மற்றும் பள்ளிகளை 24 மணி நேரமும் திறந்து வைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. இன்று இரவு முதல் மெட்ரோ நிறுவனங்களும் மசூதிகளும் பாதுகாப்பான இடங்களாக 24 மணி நேரமும் திறந்திருக்கும். மக்கள் பள்ளிகளையும் பாதுகாப்பான இடங்களாக பயன்படுத்தலாம். தேசான் மற்றும் பிற நகரங்கள் முழுமையாக தயார் செய்யப்பட்ட பாதுகாப்பு முகாம்கள் இல்லாத நிலைமைதான் உள்ளது. எனவே வாகன நிறுத்துமிடங்களும் உயரமான கட்டடங்களும் அவசர நிலைகளுக்கு பயன்படுத்தத்தக்க இடங்களாக மாற்றப்படலாம். இஸ்ரேலின் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையின்படி ஈரானிலிருந்து இஸ்ரேலுக்கு நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக, மேலும் அவை தடுக்கும் நடவடிக்கையாக ஐரோப்பிய பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. தமிழர் விடுதலை கூட்டணியுடன் இணைந்து பயணிக்க தமிழரசு கட்சி முன்வர வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி. ஆனந்த் சங்கரி அழைப்பு விடுத்துள்ளார். பல்லாண்டு கால பகமையை மறந்து ஜி. பொன்னம்பலம், தந்தை செல்வா இணைந்து தமிழர் விடுதலை கூட்டணியை உருவாக்கினர். தமிழ் மக்களின் நலன் கருதி எவரும் எதிரும் புதிருமாக இருந்த தலைவர்கள் காலத்தின் தேவையை உணர்ந்து ஒன்றாகிய இந்த கட்சியை உருவாக்கினர். அந்த பெரியார்களின் மறைவுக்கு பின்னர் அக்கட்சியின் செயலாளர் நாயகமான நான் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களின் ஆசீர்வாதம் எனக்கு இருந்தது. தந்தை செல்வா தனது மரணத்துக்கு முன்னர் என்னுடன் பயணித்தார். அவருக்கு விழுந்த மாலையிலிருந்து பூக்கள் பிடுங்கி எனது தலையில் எறிந்து ஆசீர்வாதத்தை நான் நன்கு உணர்கின்றேன். அந்த பயணத்தின் பின்னர் ஒரு சில நாட்களில் அவர் உயிர் பிறந்தார். அவரது ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஜி. பொன்னம்பலத்தின் ஆசீர்வாதமும் எனக்கு கிடைத்தது. அந்த பெரியார்களால் உருவாக்கப்பட்ட கட்சியில் இணைந்து ஒற்றுமையாக செயற்படுமாறே நான் அழைக்கின்றேன். மக்களின் இன்றைய அரசியல் நிலைமையில் ஒருமைப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு உருவாகியுள்ளது. தமிழரசு கட்சியினர் மீண்டும் நம்முடன் இணைந்து பயணிக்க வேண்டும். சுமந்திரனுக்கு இந்த அழைப்பை நான் விடுக்கின்றேன். தமிழர் விடுதலை கூட்டணியில் மீண்டும் இணைவதன் மூலம் நன்மையான விடயங்களை பெற முடியும். இந்திய அரசியலமைப்பு முறையிலான தீர்வையே நான் வலியுறுத்தி வருகின்றேன். சிங்கள இஸ்லாமிய மக்களும் அதனை வரவேற்றனர். அந்த
தீர்வு திட்டத்திற்காக நாம் தொடர்ந்தும் முயற்சித்து வெற்றி பெற முடியும். அதற்கான காலம் மீண்டும் உருவாகியுள்ளது. அதனை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்று பதிலாக அழைகின்றேன். பதவிக்காக கூட்டிச் செல்கின்றார்கள். நான் பதவிக்கு ஆசைப்பட்டதில்லை, பதவிக்காக அலைந்ததில்லை. அவ்வாறு பதவிக்கு அலைந்திருந்தால் இன்று 30 வருடங்களாக நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்தும் இருந்திருப்பேன். இன்றைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு அனைவரும் தமிழர் விடுதலை கூட்டணியில் இணைந்து செயல்பட முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் காரூரில் இலங்கை பெண் ஒருவரும் அவரது மகனும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பரமக்குடியில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் 52 வயதான குறித்த இலங்கை பெண் பணியாற்றிய நிலையில் அந்த வீட்டின் 92 வயது மூதாட்டியை கொலை செய்துவிட்டு தங்க நகைகளை கொள்ளையிட்டு சென்றதாக முறையிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து குறித்த நகைகள் அவர் 36 வயதான தனது மகனிடம் ஒப்படைத்திருந்த நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனையடுத்து கொள்ளையிடப்பட்ட தங்க நகைகள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. இலங்கை தீவில் தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்காலில் மாத்திரம் இனப்படுகொலை செய்யப்படவில்லை. அதற்கு முன்பாகவே பல்வேறு திட்டமிட்ட நடவடிக்கைகள் மூலம் ஈழத்தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அந்த வகையில் நீண்ட காலமாக இலங்கை ராணுவத்தின் தண்டனை விலக்கின் சின்னமாகும் கருதப்பட்ட செம்மணி சிந்து பாத்தி புதைக்குழியின் மர்மங்கள் தற்போது வெளியாகியுள்ளமை சர்வதேசத்தின் பார்வையை இலங்கை மீது திருப்பியுள்ளது. செம்மணி பகுதி 1990களில் இலங்கையின் உள்நாட்டு போரின் போது நடந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களுடன் ஆழமாக பிணைந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் தயா கமகேவுக்கு சொந்தமானதாக கூறப்படும் 3 நிறுவனங்களை பகிரங்கமாக ஏலத்தில் விற்பதற்கு கொழும்பு வணிக மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. ஜூலை மாதம் 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு இந்த ஏலம் நடைபெறும் என்று கொழும்பு வணிக மேல் நீதிமன்றத்தின் பதிவாளரான பிரதிநிதி அதிகாரி தெரிவித்துள்ளார். பீல் லீசிங் அண்ட் ஃபைனான்ஸ் நிறுவனத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய குறிப்பிட்ட தொகையை வசூலிக்கும் நோக்கில் இந்த 3 நிறுவனங்களும் பகிரங்கமாக ஏலத்தில் விற்கப்பட உள்ளன. குறித்த நிறுவனத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய தொகையில் பிரதிவாதிகளால் செலுத்தப்பட்டுள்ளதாக மீதமுள்ள தொகையை வசூலிக்கும் நோக்கில் 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இவர்கள் ஏலத்தில் விற்கப்பட உள்ளன. தயா குழுமம் லிமிடெட், தயா ஆப்ரல் எக்ஸ்போர்ட்டர் லிமிடெட், ஒலிம்பஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் இவ்வாறு ஏலத்தில் விற்கப்பட உள்ளது. அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில குற்றம் சாட்டு முன்வைத்துள்ளார். 323 கொள்கலன் விடுவிப்பு விடயத்தில் மோசடி இடம்பெறவில்லை என தெரிவிப்பதற்கு இந்த அரசாங்கம் தங்களுக்கு ஜனாதிபதிக்கும் நெருக்கமானவர்களை உபயோகித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வது குறித்து ஜனாதிபதியுடன் அரசாங்கத்தின் உயர்மட்டத்தினர் ஆலோசித்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். இனவாதத்தை தூண்டியதாக இந்த சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்தால் நீண்ட காலம் தடுத்து வைக்கலாம் என இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜனாதிபதி ஜெர்மனிக்கு சென்று விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தரான நெடியவனை சந்திக்க உள்ளதாக தாம் தெரிவித்த கருத்தினூடாக இனவாதம் தூண்டப்படுவதாக சில தரப்பினர் முறைப்பாடு செய்துள்ளதாக கூறியுள்ளார். எனினும் இது தாமாக தெரிவித்த கருத்து அல்லவெனவும் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் விடயங்களையே தாம் தெரிவித்ததாகவும் அதற்கான ஆதாரங்களும் தம்மிடம் உள்ளதாகவும் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி அமைப்பது குறித்த இறுதி முடிவு இன்று எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் திருகோணமலை மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு இன்று திருகோணமலை ஈழ மக்கள் விடுதலை இயக்கத்தின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. சட்டத்திரணி தேவராஜா தேவசேகர முன்னிலையில் அந்த கட்சியின் உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் தமிழர்கள் ஆட்சியமைக்கக்கூடிய பகுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சேராமல் ஆட்சியமைக்க முடியாத நிலை இன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஆரம்பத்தில் நமது கோரிக்கையை தமிழரசு கட்சியிடம் வைத்த போதிலும் அவர்களிடமிருந்து தகுந்த பதில் எதுவும் பெறப்படவில்லை. அதன் பின்னர் தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம்மை பல தடவைகள் தொடர்பு கொள்ள முயற்சித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர்களுடன் கலந்தாலோசிக்காது எந்த ஒரு தனிப்பட்ட முடிவும் எம்மால் எடுக்க முடியாது இருக்கின்றது. இன்றைய தினம் அது குறித்த தீர்க்கமான முடிவு எடுக்கப்படும். அது தொடர்பில் தமிழரசு கட்சியிடமும் அறிவிக்கப்படும். மேலும் நாளைய தினம் வவுனியா மாநகர சபை ஆட்சி அமைக்க இருக்கின்ற நிலையிலேயே நிச்சயமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி அமைக்கும் ஆட்சியை தக்கவைப்பதற்கான அனைத்து சபைகளிலும் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.